அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தைப்பூசத்தை முன்னிட்டு பழனியில் தேவஸ்தான பஞ்சாமிர்த கடைகளில் பஞ்சாமிர்தம் காலியாக இருப்பதால் பக்தர்கள் வேதனை அடைந்திருக்கிறார்கள். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். பழனியில் தேவஸ்தான பஞ்சாமிர்த கடைகளில் பஞ்சாமிர்தம் காலியாக இருப்பதால் பக்தர்கள் பஞ்சாமிர்தம் வாங்க முடியாமல் அவதி அடைந்துள்ளனர். முருகனின் அடுபடை வீடுகளின் 3ஆம் படை வீடான பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தைப்பூசை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாகவும் காவடிகள் எடுத்தும் பால்குடம் எடுத்து தங்கள் நேர்த்தி கடனை செலுத்தி வருகின்றனர். இந்நிலையில் பழனிக்கு வரும் பக்தர்கள் பிரசாதமாக அனைவரும் பஞ்சாமிர்தம் வாங்கி செல்வது வழக்கம். இதற்காக பழனி கோவில் அறநிலைத்துறை சார்பில் தேவஸ்தான அபிஷேக பஞ்சாமிர்தம் பழனி மலைக்கோவில் மற்றும் பல்வேறு இடங்களில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சுற்றுலா பேருந்து நிலையம், பழனி பேருந்து நிலையம், மலை அடிவாரம் உள்ளிட்ட பகுதியில் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த நிலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் காரணத்தினால் பஞ்சாமிர்தங்கள் கடந்த தைப்பூசம் போது அதிக அளவில் தயாரிக்கப்பட்டது. பக்தர்கள் கூட்டம் குறைவாக இருந்தால் பஞ்சாமிர்தம் விற்பனையாகாமல் போனது. ஆனால் இந்த ஆண்டு பஞ்சாமிர்தம் பக்தர்கள் வாங்கி செல்வதற்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பக்தர்கள் தேவஸ்தான அபிஷேக பஞ்சாமிர்தம் வாங்க முடியாமல் அருகில் இருக்கக்கூடிய தனியார் பஞ்சாமிர்த கடைகளில் வாங்கி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.